திருப்பாடல்கள் 1. நற்பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயபலி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலைநிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 வசனங்கள் 19 முடிய. இந்நூலின் நோக்கம் தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவற்றை படிப்பவர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர். ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர். நீதி, நியாயம், நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். அறிவற்றோர் கூரறிவு பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர். விவேகிகள் அறிவுரை கூறும் திறமை பெறுவர். நீதிமொழிகளையும் ஓமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர்மொழிகளையும் அவர்கள் உயிர்த்துணர்வர். இளைஞருக்கு நல்லுரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையுமே மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைப்பிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு மணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கி இருந்து எவரையாவது கொள்வோம், யாராவது ஒரு அப்பாவியை ஒளிந்திருந்து தாக்குவோம், பாதாளத்தைப் போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், படுகொலிக்கு செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சமப்பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே. அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கியிருப்பது அவர்களுக்கே ஊறு விளைக்கும், கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடிக்கும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முடிய. கடவுள் தம் மக்களை கண்டித்தல். உசியா, யோதாம், ஆகாசு, எசேக்கியா என்போர் யூத நாட்டின் அரசர்களாய் இருந்த காலத்தில் யூதா, எருசலேம் என்பவற்றை குறித்து ஆமோஸின் மகன் எசேயா கண்ட காட்சி. விண்வெளியை கேள், மண்ணுலகை செவிகொடு. ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது. கேடுகட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள். இஸ்ரேலின் தூயரை அவமதித்து விட்டார்கள். அவருக்கு அந்நியராய் ஆகிவிட்டார்கள். நீங்கள் ஏன் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறீர்கள்? என் கையால் பட்டாடி போதாதா? உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீல்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டுப்போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கின்றது. உங்கள் நகரங்கள் நெருப்புக்கு இரையாயின. வேற்று நாட்டினர் உங்கள் கண்ணெதிரே உங்கள் நாட்டை விழுங்குகிறார்கள். வேற்று நாட்டினரால் வீழ்த்தப்பட்ட உங்கள் நாடு பாலடைந்து கிடக்கின்றது. மகள் சீயோன் திராட்சை தோட்டத்து குடில் போன்றும் வெள்ளரி தோட்டத்து குடிசை போன்றும் முற்றுகையிடப்பட்ட நகரம் போன்றும் கைவிடப்பட்டால், படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்க செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம், கொமோராவுக்கு ஒத்தவர்களாயிருப்போம். இயேசுவின் பிறப்பு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆமேன்.